ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம நிறைய சாப்பிட்றதுனால பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க எது எது சாப்பிடணும், எது எது சாப்பிடக்கூடாது எல்லாமே சொல்கிறாங்க. நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறது இல்லை, பட் நமக்கு மனசுக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆத்ம திருப்தி, ஆஹா தட்டு நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்க தோணும். அப்பா அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரம் அப்பா அப்படின்னு முடியலையே முடியலையே, வயிறு தனியாக நான் தனியாக இருக்கேனே, வயிறு தனியாக இருக்கே, உப்புசமாக இருக்குது வயிறு, குண்டாயிடுச்சு வயிறு, அவா சாப்பிட்டு எங்கே பாய் தூங்கணும், அவா கால் நீட்டி உட்காந்துக்கணும், இந்த சோர்வெல்லாம் வருது இல்லையா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவாகவே இறைப்பை இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் இறைப்பை இருக்கு இல்லையா, அது பெருசாகிட்டே போகுது. நம்ம போடுற சாப்பாடு நிறைய போட பெருசாகிட்டே போகுது. அது பெருசாகிட்டு அது அடுத்த இடத்த பிடிச்சிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நுரையீரலை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். நுரையீரல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அது வேறு இது அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அது உயிர் தம்பூரை வசிக்குது. நமக்கு இந்த இந்த நுரையீரல்லேருந்து தொண்டை வரைக்கும் ஒய் 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 ஒயின்னு அப்படியே தம்பூரா வசிக்குது. ஸோ இதனால் நமக்கு காலெல்லாம் கொஞ்சம் பெருசாகும், தொடை பெருசாகும், அதே மாதிரி வயிறு பெருசாகும். அப்புறம் உட்கார்றப்ப இந்த பானை, கருப்பு பானை இல்லைன்னா குண்டு பானை வயிற்றில் கட்டிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இதெல்லாம் தேவையா? இது மாற்றலாம். எப்படின்னா, 3 வேளை சாப்பிட்றத 2 வேளை சாப்பிட்லாம். இப்போ 4 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 இட்லி சாப்பிட்லாம். 4 தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக 1 தோசை இல்லை 2 தோசை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.